இருட்டு பயமாக இருக்கு. ராஜாவுக்கு தண்ணி தாகம். மந்திரி கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு. மந்திரி சொன்னாங்க, எனக்கும் தாகமாக தான் இருக்கு, போய் ஏதாவது தண்ணி கொண்டாயா. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தண்ணி இல்லை மகாராஜா. 2 கிலோமீட்டர் சுற்றி அடிச்சிட்டேன் தண்ணி. அப்புறம் எப்படா நம்ம தண்ணி குடிக்காமல் எப்படா இருக்கிறது, என்னமோ பண்ணுறது, அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வர்றான், டக்குன்னு தட்டிக்கிட்டு வர்றான். அவனுக்கு பார்வை இல்லை, 2 கண் பார்வையும் இல்லை, ஊன்றுகோலோட ஒரு துணையோடு வர்றான். கிட்ட வந்து இங்கே யாருங்க பேசிகிட்டு இருக்கீங்க, யாருன்னு கேட்டான். மந்திரி சொன்னார், ராஜா நிற்கிறாருப்பா, நான் மந்திரி, 2 பேரும் இருக்கோம். என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்னான்னு கேட்டேன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ போ அப்படின்னா. இல்லை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் உதவுறேன். இல்லையா தண்ணி வேணும், நானும் சுற்றி பார்த்துட்டேன், எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை. நான்னா சொல்லட்டுமான்னா, எங்களுக்கு பார்வை இருக்குது, எங்களுக்கே தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல, நீ இங்கே உள்ளவனா. இல்லை நானும் இப்படி தான் நடந்து போகிறேன். அப்புறம் தண்ணி இருக்கிறது உனக்கு மட்டும் எப்படி தெரியும், சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பக்கமாக நின்னான். மூக்கை இழுக்கிறான், இந்த பக்கம் இழுத்தான், 4 பக்கத்துலையும் இழுத்து இழுத்து பார்த்தான். ஐயா, இந்த பக்கத்தில் ஒரு 2 மைல் தூரத்தில் அருமையான தண்ணி இருக்கு. இந்த மாதிரி நான் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டோம், தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் களைச்சி போயிருக்கோம், நீ 2 மைல் போய் செஞ்சிருக்கிற. நாளையிலேருந்து நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிடுறேன். தினம் ஒரு பட்டை சோறு உனக்கு, தினம் ஒரு பட்டை. ரொம்ப நல்லது மகாராஜா, வந்து எனக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சு, அலையிற வேலை இல்லை, இந்த பட்டை சோறு வாங்கிட்டு நான் சாப்பிட்டுறேன் வான்னு அழைச்சிட்டு போயிட்டான். தினம் ஒரு பட்டை சோறு கொடுறான்டா, கொடுத்துட்றான். ஒரு நாள் ராஜா கிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நகை வியாபாரி வைரம் விற்கிறான், வைரத்தை கொண்டு வந்து விற்கிறான். அவர் என்ன பண்ணார், வைரத்தில் நல்ல வைரத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற நகை வியாபாரிகளை எல்லாம் கூப்பிட்டு இதில் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்கிறார். ஒரு அருமையான வைரத்தை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது ராஜா, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி கொண்டா. எப்பா வைரத்தில் வந்து குற்றங்கள்லாம் இருக்குங்கிறாங்க, அந்தமாரி குற்றமெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை, நல்லா இருக்கு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டான். இப்போ ராஜா என்ன பண்ணார், அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வா, அவன் கொஞ்சம் நுணுக்கமாக தெரிஞ்சவனாக இருக்கிறான், அவன்கிட்ட கேட்போம். அவன் வந்தான். இந்தமாரி வைரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா, நீ என்ன சொல்கிற, இந்த வைரத்தை வாங்கிடலாமான்னு பாரு அப்படின்னார். அவன் அதை வாங்கி அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நின்னான். மகாராஜா, என்னப்பா இதில் உள்ள ஒரு ரேகை இருக்கு, அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. ரேகை இருக்கா? இவ்வளவு பேர் பார்த்தாங்க, தெரியல. அது எனக்கு தெரியாது, இதில் ரேகை இருக்கு. அப்புறம் பெரிய பவர்ஃபுல் லென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்து கண்டுபிடிச்சா இருக்கு. ஆமாம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். எப்படி இந்த ஆள் கண்டுபிடிச்சாங்க? ராஜா கூப்பிட்டு கேட்டார், எப்படா கண்டுபிடிச்சேன்? மகாராஜா, நான் கையில் வச்சேன், வெளியில் உள்ள ஒளி அதன் வழியாக கையில் படுது, அதில் ஒரு நேர் கோடு மட்டும் ஒளி படலை, அந்த சூடு அதில் வரல. அப்போ அந்த இடத்துல ஒரு கோடு இருந்து தடுக்குது, அதுதான் ரேகை, அது இருக்குன்னு நான் சொன்னேன். மகாராஜா பார்த்தார், அடே ரொம்ப அருமையான அறிவிடா உனக்கு, இவனுக்கு இன்னும் ஒரு பட்டை சோறு கொடுத்தான். அவன் சொன்னான், என் வேலையே முடிஞ்சிச்சு மகாராஜா, காலையில் ஒரு பட்டை, சாயந்தரம் ஒரு பட்டை, அதோடு நான் வெளியில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, நான் பாட்டுக்கு இங்கே ஒரு ஓரத்தில் படுத்துருவேன், எனக்குடைய அழைக்கிற வேலையே மிச்சப்படுத்திட்டீங்க, ரொம்ப நல்லது மகாராஜான்ட்டு. ராஜாவுக்கு ஒரு நாள் பொழுது போகலை, சும்மா உட்காந்துருந்தான். இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வான்னா வந்தான்.
நான் உன்கிட்ட அந்தரங்கமாக ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க மகாராஜா. ஆமாம், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா மகாராஜா கேட்குறாரு பிச்சைக்காரங்கிட்ட, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. மகாராஜா, நான் சொன்னால் ஒன்று தண்டனை பிறக்கும், ஒன்று செத்து போயிடும், பிறக்கும், ஒன்று செத்து போயிடும். 4 பிள்ளை அப்படி பிறந்தது. உங்கள் அப்பா சொன்னார், இனிமேல் பொம்பளை பிள்ளை பிறந்தது நான் வேற கல்யாணம் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னார். அப்போ நான் கர்ப்பமாக இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு செய்தி தெரிஞ்சு அவர் வந்தார். நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் கொண்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தார். மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுறது, பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேன்னு நினச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் யாருக்கு புள்ள பிறக்குமோ அவங்களெல்லாம் பார்த்து கொண்டான்ட்டார். எல்லாம் வந்தது. அதில் பிறக்கிறதுலையாவது ஏதாவது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மாற்றிக்கலான்னு நினச்சி கொண்டு வர சொன்னார். நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. ஒரே ஒரு பிச்சைக்காரிக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இந்த பொம்பளை பிள்ளையை அங்கே வச்சுவிட்டு ஆம்பளை பிள்ளையை நாங்கள் எடுத்துட்டோம், அதான் நீ என்ன. அவன் சொன்னது கரெக்டு தான். இங்கேருந்து வந்தான், டேய் இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆமாம், நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை மகாராஜா, ஒரு மகாராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னால் 1000 பொண்ணு கொடு, 2000 பொண்ணு கொடுன்னு சொல்லுவான். எப்போ நீ பட்டை சோறு கொடுன்னு சொன்னியோ, நீ பட்டை சொன்ன பாரு காட்டில், அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் ராஜா இல்லை, இவன் ராஜா இல்லை, இன்னாராக தான் இருக்கணும், இவன் நம்ம மாதிரியே பட்ட சோத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம தோழன் தான் இவன் அப்படின்னு நினச்சேன். அது கரெக்டாக இருக்கு அப்படின்னா. இப்போ இந்த கதை என்ன சொல்லுது தெரியுதா? எந்த இடத்துல நீ இருந்தாலும் நம்முடைய பரம்பரை குணம் நம்மளை விட்டு போகாது. இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறான், இந்த ஒரு 1000 பொண்ணு உனக்கு, இந்த 2000 பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, வராது. பட்ட சோறு கொடுன்னு எப்போ அவன் சொன்னானோ அப்போவே இவன் இன்னாருன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்.